கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, இந்த இடத்துல வந்திருக்கிற அத்தனை பேரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால அன்போடு நான் வாழ்த்தி உங்களை நான் வரவேற்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி 1 யோவான் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வார்த்தை. 1 யோவான் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வார்த்தை. பக்க நம்பர் 328வது பக்கம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஆவியானவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க. பெரியவரை பெரியவர் மாதிரி சொல்லுங்க, நீங்கள் சின்னவர் மாதிரி சொல்லக்கூடாது. உனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர். உலகத்தில் இருக்கிறவன் யாரு? தோத்து போனவன், வீழ்ந்து போனவன், தள்ளப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், பரலோகத்திற்கு தகுதி இல்லை என்று சொல்லப்பட்ட ஒரு நபர் தான் உலகத்தில் தள்ளப்பட்டான். அவன் உலகத்தில் இருக்கிறான். ஆனால் உனக்குள் இருக்கிறார் இல்லையா, அவர் எப்படிப்பட்டவர்னு வேதம் சொல்லுது? பெரியவர். அப்போ இன்றைக்கு பெரியவரை தேடி வந்திருக்கிற பெரியவரின் பிள்ளைகளாகிய உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், அந்த பெரியவரை நீ புரிந்து கொள், அந்த பெரியவரை நீ அறிந்து கொள், பெரியவருடைய பிள்ளை போல நீ நடந்து கொள். இன்னைக்கு அநேக அப்பா மாதிரி பிள்ளை நடக்காது. அப்பா நல்லா திறமையாக இருப்பார், பிள்ளை பார்த்தா திறமையற்ற பிள்ளையாக இருக்கும். அப்பா நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பார், பிள்ளை பார்த்தா நோஞ்சான இருக்கும். அப்பா நல்லா ஞானம் உள்ளவராக இருப்பார், பிள்ளை பார்த்தா ஞானமே இல்லாமல் இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, ஏன்னா அப்பனுக்கு இப்படி போய் பிறந்திருக்கிறேன், முப்பையன் எவ்வளவு திறமையான ஆள், தைரியமான ஆள், எவ்வளவு வார்த்தையில் வல்லமையுள்ளவர், நீ இப்படி போய் இருக்கியடா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்ம அப்பா போல நம்ம இருக்கணும் இல்லையா? நம்ம அப்பா எப்படிப்பட்டவர்? உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட அவர் பெரியவர். அந்த பெரியவருடைய பிள்ளையாகிய நீயே அந்த பெரியவருடைய சுவாபத்தோடு நீ நடந்து கொள்ளணும். எங்கள் அப்பா பெரியவர். கைகளை தட்டி கர்த்தருங்க. அது இன்னைக்கு உங்கள் எல்லாருடைய இருதயத்திலையும் மனதிலையும் உணர்வுலையும் அது எழுதப்படணும். அதை நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் சொல்லணும், எல்லாவற்றை விட எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சின்ன பிரச்சனையே ஏமா பெருசாக நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். வியாதி ஒரு பிரச்சனையே கிடையாது, வறுமை ஒரு பிரச்சனையே கிடையாது, உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. அதவே நீ குத்தி 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 பெருசாக்கி அதவே நினச்சி உனக்கு அது இமயமலை மாறி தெரியுது. ஒரு அருமையான பிரதர் பாடம் நடத்துகிறப்போ ஒரு கோடு போட்டார். கோடு போட்டுட்டு மாணவர்களை பார்த்து சொன்னார், மாணவர்களாகிய நீங்கள் எல்லாம் எவ்வளவு புத்தியுள்ளவர்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கு இந்த கோட்டை தொடாமல் என்ன பண்ணணும்? பெரிய கோட்டா மாற்றணும். இந்த கோட்டை தொடக்கூடாது, ஆனால் என்ன பார்க்கணும்? பெரிய கோட்டா மாற்றணும். அப்போ அவர் என்ன பண்ணார்? சின்ன கோட்டை ஒரு பையன் என்ன பண்ணிட்டேன் பக்கத்தில் போட்டேன். இப்போ என்னாச்சு? அந்த கோடு பெரிய கோடா போச்சு. சின்ன கோடு போட்டால் இது என்ன ஆயிரும்? பெரிய கோடு. அப்புறம் கேட்டார், இதை சின்ன கோடா மாற்றணும்னா என்ன பண்ணுவேன்னாரு. இந்த வர்றேன் பாருன்ட்டு பெரிய பக்கத்தில் பெரிய ஒரு கோட்டை போட்டேன். அந்த கோடு என்ன ஆயிடுச்சு? சின்ன கோடை போச்சு. எப்படி வேணாலும் செய்யலாம். நீங்கள் இயேசுவை சின்னவராகவும் உங்கள் மனசில் நீங்கள் மாற்றிக்கலாம், இயேசுவை பெரியவராகவும் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் மாற்றி, நீங்கள் வைக்கிறது தாங்க. நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அதன்படியே தான் உங்களுக்கு. நீங்கள் எப்படி உங்கள் பிரச்சனைக்கு முன்னாடி இயேசுவை சின்னது மாதிரி நினைக்கிறீங்க, அவர் ஏதோ இதெல்லாம் செய்ய மாட்டார், 1-2 தான் செய்வார் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் விசுவாசம் அவ்வளோதான். உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட அவர் யாராக இருக்கிறார் தெரியுமா? பெரியவர். பக்கத்தில் சொல்லுங்கள், பெரியவர், இன்றும் என்றும் ஜீவிக்கிறவர். அவர் என்றுமே அழியாதவர். மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். பக்கத்தில் சொல்லுங்கள், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம அப்பா, உங்கள் அப்பா, எங்கள் அப்பா, நம்ம அப்பா. சொல்லுங்கள், பேசவே மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்கள், பெரியவருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட, எல்லா பிரச்சனையை விட அவர் பெரியவர். உங்களை உற்சாகப்படுத்தவும் உங்கள் அவிசுவாசத்தை எடுத்து போடவும் தேவன் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நான் எல்லாவற்றை விட பெரியவர் என்பதை
என் பிள்ளைகள் விசுவாசிக்கணும். இன்றைக்கி என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் அவரால் செய்ய முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவரை மட்டுப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். வேதத்தில் பாரு, குருடனை பார்க்க செய்தார், செவிடனை கேட்க செய்தார், முடவனை நடக்க செய்தார், சடலமாய் போன லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார், பாடையில் போய்கொண்டிருக்கிறவனை உயிரோடு கூட எழுப்பினார், மரித்த சடலங்கள் அவருக்கு முன்னாடி எழும்பி பேச ஆரம்பித்தது. என்ன சொல்ல முடியும்? 2 மீன், வறுத்த மீன், அது நல்ல பொரிச்ச மீன். அந்த பொரிச்ச மீனை எடுத்து ஆசீர்வதித்து 5000 பேருக்கு கொடுத்தார். கைகளை தட்டி, உயிரோடு இருக்கிற மீன் அல்லங்க, பொரிச்சு சட்டியில் போட்டு வறுத்த மீன். அது 3 நாளாக 4 நாள் அந்த பையன் கையில் வச்சுருக்கேன். அந்த மீனை எடுத்து கையில் எடுத்து பிட்டு 5000 பேருக்கு அவரால் கொடுக்க முடியும்னா அவர் எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அதனால் உனக்குள்ளே நீ பேசணும், என் ஆத்துமாவே நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவரை சரியாக புரிந்து கொள்ள விடாதபடி உன் மனக்கண்களை பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறான். நீ அவரை பார்க்குற விதம் எப்படி பார்க்குற தெரியுமா? சாதாரண ஒருவரை போல. அங்கே சொல்கிறாங்களே, மரியாளின் மகன் தானே, யோசேப்பின் குமாரன் தானே, இவருக்கு எப்படி இப்படிப்பட்ட அதிகாரமெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி அவருடைய சொந்த ஊர்க்காரர்கள் அவர் மேலே அவிசுவாசப்பட்டார்கள். வேதம் சொல்லுது, ஒருவனுக்கு சொந்த ஊரில் என்ன இருக்காது தெரியுமா? மதிப்பு மரியாதை கணம் இருக்காது. எனக்கு இந்த ஊரில் மதிப்பு மரியாதை இருக்காது. ஏன்னா இது என்ன ஊர்? சொந்த ஊர். சொந்தக்காரங்க நடுவில் எனக்கு ஊழியம். எப்பேற்பட்ட ஊழியம் தெரியுமா? பாறையில் நார் மாதிரி உரிக்கிற கதை. யோசித்து பாருங்கள். எல்லாம் சொந்தக்காரங்க நடுவில் ஒரு ஊழியத்தை செய்து அந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு போகிறது என்பது அவ்வளவு சாதாரண காரியம் இல்லை. அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். வேதம் சொல்லுது, யூதர்களுக்கு அப்போஸ்தலனாக பேதுருவையும் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக பவுலையும் கர்த்தர் என்ன பண்ணாரா? நியமித்தார். உன்னை தூர தேசத்துக்கு அனுப்புகிறேன், போடா, நீ அங்கிட்டு போய் ஊழியம் செய்யுது. உன்னை இந்த ஊருக்காரங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அதனால் நீ எங்கே போயிரு, கண்ணு காணாத இடத்துக்கு போடான்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி வச்சாரான். ஆனால் நம்மளை கர்த்தர் சொந்த ஊரில் வச்சுருக்காரு. பக்கத்தில் சொல்லுங்கள், நம்ம ஊழியம் முதல்ல நம்ம ஜனங்களுக்கு தான். நீ தான் இந்த ஊருக்கு சாட்சி. அப்போ கர்த்தராகிய தேவன் எப்படிப்பட்டவர்? பெரியவர். எப்படியெல்லாம் அவர் பெரியவர்? அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அழகாய் வேதம் சொல்லுது, வாசித்து பார்க்கலாம். லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லப்படுகிற வார்த்தையை நான் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் வாசிக்கலாமா? தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு, கைத்தட்டுங்க, முடிவிராது என்றான். சொல்றது யாரு? 30வது வசனம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளை நோக்கி, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்ற, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பக்கத்தில் சொல்லுங்க, எப்படி இருப்பார்? பிறக்கும் பொழுதுக்கு முன்னாடியே சொல்றார், நீ ஒரு கர்ப்பவதி ஆகி, இன்னும் ஆகலை, இப்போ தான் ஆக போகிற, ஒரு குமாரனை பெறுவ, அவருக்கு இயேசுன்னு பெயரிடணும். அவர் யார் தெரியுமா? பெரியவராக இருப்பார். பக்கத்தில் சொல்லுங்க, இயேசு யார் தெரியுமா? பெரியவர். சொல்லுங்க, இயேசு யார்? சொல்லுங்க, பெரியவருங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட, இப்போ நம்ம ஜெபம் பண்ணோம் இல்லையா, அவங்களை விட நம்ம அப்பா பெரியவர். கைகளை தட்டிக்கார. செங்கடலை விட பெரியவர், யோர்தானை விட பெரியவர், எகிப்தை விட பெரியவர், பாபிலோனை விட பெரியவர், லூசிபேடை விட பெரியவர், மந்திரவாதிகளை விட பெரியவர். இன்னும் உலகத்தில் நீ என்னென்ன சொல்றியோ அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோட்டை போடு. அது என்ன கோடு தெரியுமா? இயேசு. கைகளை தட்டி கருத்து. அப்போ நீ அவரை எப்படி பார்க்கணும் தெரியுமா? எங்கள் அப்பா பெரியவர், இயேசு பெரியவர், ஆவியானவர் பெரியவர், பரலோகம் பெரியது, என்னை அழைத்தவர் பெரியவர், என்னை தெரிந்து கொண்டவர் பெரியவர், என்னை முன்குறித்தவர் பெரியவர், நான் பெரியவராலே அழைக்கப்பட்டு இருக்கிறேன். என்னை அழைத்தவர் ஒரு சாதாரணமானவர் அல்ல, அவர் உன்னதமான தேவன், உயர்ந்த அடைக்கலம் உள்ள தேவன், அவர் பெரியவர், வல்லமையுள்ளவர் என்கிற எண்ணம் முதலாவது உன்னுடைய இருதயத்தின் அடித்தளத்தில் இருந்தால்தான் நீ பெரிய காரியத்தை செய்ய முடியும். இன்னைக்கு ஏன் செய்ய முடியல தெரியுமா? நமக்கு அவர் பெரியவர் என்கிற எண்ணத்தை பிசாசு எடுத்து போட்டுட்டு அவனை பெரியவனா காட்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் பெரியவனா இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுது. இதெல்லாம் இது போகவே மாட்டேங்குதே. ஏன் போகாது? நீ சரியா நின்னா அது ஓடி போயிடும். நம்மகிட்ட தாங்க மிஸ்டேக் இருக்குது. கர்த்தரிடத்துல மிஸ்டேக்கே கிடையாதுங்க. அவர் சரியானவர் தான்.
ஆனால் நம்மக்கிட்ட எங்கேயோ ஒரு கேப் இருக்கிறனால தான், நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு ரகசியமான சில தவறுகள் இருக்கிறனால தான் நம்ம மேலே அவன் அதிகாரம் செலுத்துகிறான். பாருங்களே, மோசேயினுடைய சரீரத்தை குறித்து என்ன பண்ண பிசாசு வந்து மிகாவேலோடு கூட தர்க்கித்தான். ஏன் தர்க்கித்தான்? ஏன் தர்க்கிக்கிறேன்? சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ண விட மாட்டேங்கிறேன், தர்க்கம் பண்ணுறான். ஏன்னா மோசே கிட்ட ஒரு சுபாவம் இருந்துச்சு, முன்கோபம், வேகம், கீழ்ப்படியாமல் 30 வருஷத்தை ஏற்கனவே லேட் பண்ணிட்டான். மகனுக்கு விருத்த சேதனத்தை சொல்லி கொடுக்கல, சிப்போரால கூடையே அவன் வச்சிருக்கல. நல்லா கவனிக்கணும், எப்போ பார்த்தாலும் சிப்போரா இல்லாமலேயே தான் அவன் சுத்திக்கிட்டு அலைவேன். ஏன்னா அவன் போய் எங்கே எத்திரோவுடைய மகளை கல்யாணம் முடிக்கிறான். அவன் வேறே இனத்தை சார்ந்தவள், அவளுக்கு இவனோட ஒத்து போகவே முடியல. நிறைய இடத்துல அவன் கூட இல்லை. எகிப்திலிருந்து வெளியே வர்றப்ப மீரியாம் அவன் கூட இல்லை, அவன் இவ கூட இல்லை, சிப்போரால் கூட இல்லை. அங்கே பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் பொழுது சிப்போரால் கூட இல்லை. அவங்க செங்கடலுக்குள்ள வர்றப்ப சிப்போரால் கூட இல்லை. நிறைய அற்புதங்கள் இவ பார்க்கவே கிடையாது, நிறைய அதிசயங்களை இவ பார்க்கவே கிடையாது. ஏன்னா இவ வேற இடத்துல இருக்கிறா, அவளுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இடையில ஆட்டுக்குட்டி மேய்க்க போன இடத்துல போய் அவளை என்ன பண்ணி விட்டேன், திருமணம் முடிச்சிட்டேன். இவன் தரிசனத்துக்கு அவ இணைந்து போகவே இல்லை. மோசையுடைய வழிநடத்தல அநேக இடங்களில் சிப்போரால் கூடயே இல்லை, மோசையா தான் போய்கிட்டே இருப்பார். கடைசியில் பார்த்தா எப்போ அவள் மறிச்சா, என்ன நடந்துச்சு, அவளோட பற்றி வரலாறே வேதத்தில் அதிகமாக இல்லை. எங்கனையாவது வருவா, அதுவும் மாமாவோடு தான் வருவா, கூட்டிக்கிட்டு வருவேன், அப்புறம் திருப்பி என்ன பண்ணி முடியும், கூட்டிக்கிட்டே போயிடுவேன். இவன் கூட இருந்து இந்த ஊழியத்திற்காக அவள் பாடுபட்டா, உழைச்சா, கஷ்டப்பட்டா, கூட நின்னா, பேழையோடு இருந்தா, அல்லது மேலே அவர் சீனாய் மலையில் ஏறுறப்ப கூட இருந்தா, எங்கேயுமே இல்லை. அவள் தம்புரு எடுத்தா, பாட்டு பாடுனா, ஆடுனான்னு இல்லவே இல்லை. யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? இந்த சிப்போராளுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, கடைசியில் புருஷனை கொல்ல போறேன்னு ஒரு தேவதூதன் வரும் பொழுது உடனே கத்தியை எடுத்து என்ன பண்ணனா, விருத்த சேதனம் பண்ணி தூக்கி எறிஞ்சாலாம். அப்போ அது வரையும் விருத்த சேதனத்துக்கு அவள் யாராக தான் இருக்கிறா, எதிரியா நிற்கிறா, நம்ப மாட்டேங்கிறா. ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரம் வேற. இதை என் பிள்ளைக்கு நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அவள் கீழ்ப்படிதல் அற்றவளாய் இருந்தாள். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இப்போ பெரியவராக இயேசுவை அவள் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இப்போ தான் நினைக்கிறா, ஐயோ ஒரு பெரியவர். இது அவங்க மாமாவே புரிஞ்சுக்கிட்டான், எத்ரோவே. அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்க. யாத்திரையாகமம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்திரையாகமம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். யாத்திரையாகமம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதே இப்பொழுது சொல்றவர் யாரு? எத்திரோ. மேலிருந்து வாசிங்க, 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தேவன் மோசேக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும், கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும், மீதியானின் ஆசாரியனாயிருந்த மோசேயின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்பட்ட பொழுது, மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயினால் திருப்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவனுடைய மனைவியாகிய சிப்போராலையும் அவனுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்திலே பரதேசி ஆனேன் என்று சொல்லி ஒரு மகனுக்கு கெர்ஷோம் என்று பெயரிட்டான். என் பிதாக்களின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனுடைய பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டான். இப்படியே பாருங்களேன், 7ஆம் வசனம். அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை பாருங்க, இந்த காரியம் அவனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதே மாதிரி தான் யாக்கோபை படித்து பார்த்தாலும் என்ன பண்ணிடுவேன், நீ எனக்கு பிதா மாதிரி இருக்கிறேன்றான். உளர்றது எதை சொல்றதுன்னே தெரியாம, இவனை வணங்கணும்னு அவசியமே இல்லை, இவனை போய் எதுக்கு வணங்கணும் பாருங்க. இதுதான் நம்மளும் இப்படி தான் சமயத்தில் செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சிடும், உளரக்கூடாதெல்லாம் உளறிடும். மாமன் சொல்றதெல்லாம் இவன் கேட்குறேன். மாமா சொல்றாரு, இந்த வேலை உனக்கு ரொம்ப கஷ்டம், எல்லா பேரும் வந்து விங்கா வந்து உன்னிடத்துல வந்து ஆலோசனை கேட்கறது கஷ்டம், என்ன ஆலோசனையை கேளு. நல்ல திறமையுள்ளவர்கள், நல்ல உனக்கு பார்வைக்கு நல்லவர்களெல்லாம் நீ தலைவனாக்கி அவர்கள் கையில் நீ பிரித்து கொடுத்துரு, அவர்கள் நியாயம் விசாரிக்கட்டும், முக்கியமான காரியத்தை மட்டும் ஓன்ட்ட கொண்டு வரட்டும்னு சொன்ன உடனே தேவனிடத்தில் இவன் எதுவுமே கேட்காம அதுக்கு ஒப்புதல் பண்ணி கையெழுத்து போட்டுருவேன், சரின்றுவேன். இப்படி தான் நம்மளும் மாமா சொன்னோன்னே ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் கேட்கறது இல்லையா? மாமா யாரு? வேதம் என்ன சொல்லுது பாருங்க. மீதியானின் ஆசாரியன் இருந்த மோசேயின் மாமன், வேறே இனத்தில் இருக்கிற ஆசாரியன். அவன் எந்த கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுப்பான்?
நீங்கள் புறஜாதி மார்க்கத்தில் இருக்க ஒருத்தன் ஆலோசனை கேளுங்க, அவன் மார்க்கத்தை தான் சொல்லி தருவேன். அவன் மார்க்கத்தில் அவனுக்கு தெரிஞ்ச சத்தியத்தை தான் சொல்லி தருவானே ஒழிய வேதத்தின் சத்தியத்தை சொல்லித்தர மாட்டேன். அவன் அனுபவம் மிக்கவனாக இருக்கலாம், உன்னையோட ஏஜ் கூட இருக்கலாம், படிப்பு கூட இருக்கலாம், அவனுக்கு திறமை இருக்கலாம். ஆனால் அவன் எந்த மாடலை காண்பிப்பான், எங்கே அவன் எடுத்து காண்பிப்பான், அவனுக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து தானே எடுத்து காண்பிப்பான். அது எப்படி சத்தியமாகும்? மாமா சொன்ன உடனே இவன் என்ன பண்ணிடுவேன், திறமையுள்ளவர்கள் அவன் கண்களுக்கு பிரியமானவர்களை தூக்கி தலைவனாக்கி அவங்க கையில் பொறுப்புகளை கொடுத்துட்டு இவன் போய் பேசாமல் உட்காந்துருப்பேன். அவன் பிரச்சனையை அவனாக தீர்ப்பேன். எப்படி தீர்ப்பேன்? அவனுக்கு எப்படி சத்தியம் தெரியும்? அவனுக்கு எப்படி வேதம் தெரியும்? அவனுக்கு எப்படி கர்த்தர் சொன்னது அவனுக்கு எப்படி தெரியும்? அப்போ எத்தனையோ விதத்தில் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான் தெரியுமா? சரியில்லாதவனாக இருக்கிறான். மனைவியை கரெக்டாக நடத்தாதவன். பிள்ளைகளை விட்டுருக்கான் பாருங்க. பிள்ளைகளை எங்கே வச்சுருந்துருக்கணும்? தன்னோடு கூட தானே வச்சுருக்கணும். மோசைக்கு அடுத்து பிள்ளைகள் ஊழியத்தில் இல்லையே. அவனுடைய பிள்ளைகள் ஊழியத்தில் வந்தாங்க. எங்கே போனேன் அவன்? கெர்ஷோம் எங்கே போனான்? எலையேசர் எங்கே போனான்? இவங்களெல்லாம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாரு. ஆனால் இந்த பிள்ளைகள் எல்லாம் இவன் சத்தியத்தில் நடத்தலையே. இவனுடைய மனைவியை சத்தியத்தில் நடத்தலையே. பாருங்களே, அந்த சிப்போரால் நிறைய இடத்துல இல்லை. நீங்கள் இனிமேல் வேதத்தை படிக்கும் பொழுது எங்கெல்லாம் சிப்போரால் இல்லை பாருங்க. இவங்க வெளியே வரும் பொழுது அவள் இல்லை, போயிட்டா. அவளுக்கு அந்த எகிப்தினுடைய பாடுகள் கொஞ்சம் கூட தெரியாது. எகிப்தில் அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் கூட தெரியாது. எத்தனை முறை பார்வோன்ட்டு இவங்க போனாங்கன்னு அவளுக்கு தெரியாது. கல்லு மழை பெய்தது அவளுக்கு தெரியாது. இன்னும் பார்த்தா பேன் வந்தது, வண்டு வந்தது அவளுக்கு தெரியாது. அப்பா அவங்க இல்லை, அவள் வாட்டில் சொகுசா எங்கேயோ இருக்கிறா, அவளுக்கு தெரியாது. ஏன்னா அவள் இந்த பாடுகளில் அவள் பங்குள்ளவளே கிடையாது. இப்போ உடன்படிக்கை பெட்டியின்படி வேதத்தில் இருக்கிற நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ண நான் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். என் பிள்ளைக்கு இப்போ பாருங்க, கணவன் மனைவிக்கு குழந்தை வரதா புருஷனுக்கும் உரிமை இருக்கு, மனைவிக்கு உரிமை இருக்கு. சில காரியத்தில் மனைவி ஒத்து போகலைன்னா புருஷர்கள் அந்த வேலையை செய்ய முடியாது, பிள்ளைகளுடைய காரியத்தை. இப்போ ஒரு முறை கர்த்தர் வழியில் எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது இவள் என்ன பண்ணா தெரியுமா? ஓடி போய் இந்த விருத்த சேதனத்தை பண்ணி இரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொல்லி அந்த இடத்துல கர்த்தர் அவனை விட்டு என்ன செஞ்சார்? விலகினார். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இப்போ பாருங்க, இந்த சிப்போராளுடைய அப்பா அந்த அந்த மனுஷன் என்ன சொல்றான் பாருங்க. எத்திரோ சொல்ற வார்த்தை தான் அந்த 11ஆவது வசனம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் என்பதை எப்ப அறிஞ்சார்? இப்போக்கு தான் தெரியுது. இந்த நிமிஷம் தான் அவருக்கு தெரியுது. எல்லா, அந்த வார்த்தையை கவனிக்கணும். எல்லா, அப்ப இவருக்கு என்ன இருக்குது? பல தேவர்கள் இவருக்கு இருக்கு. இப்பதான் இவர் சொல்றாரு எல்லா தேவர்களை பார்க்கலும் இவருக்கு ஒரு தேவன் அல்ல. எத்திரோவுடைய அப்பாவுக்கு, இந்த எத்திரோவுக்கு ஒரு தேவன் அல்ல, எத்தனையோ தேவன். சிப்போராளுடைய அப்பாவுக்கு எத்தனையோ தேவர்கள் உண்டு. எல்லா தேவர்களை விட கர்த்தர் பெரியவர் என்பதை இப்பொழுது நான் என்ன செஞ்சேன்? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா கர்த்தர் தான் பெரியவர் என்பதை நான் இப்பொழுது அறிந்தேன். அப்ப அதுக்கு முன்னாடி இவர் என்ன செய்யல? கர்த்தர் பெரியவர் என்பதை அறியலை. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஒரு வேளை இதுவரையும் நீயும் கர்த்தர் பெரியவர் என்பதை அறியாதபடி இங்கே உட்காந்துருக்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் இருக்கிறாரு, ஆனால் அவர் பெரியவரா? எனக்கு பிரச்சனை தானே பெருசாக தெரியுது. எனக்கு முன்னாடி நிற்கிற பார்வோன் தானே பெரியவனா தர்றேன், எனக்கு முன்னாடி இருக்கிற ஏரோது தானே பெரியவனா தர்றேன், எனக்கு முன்னாடி இருக்கிற பிலாத்து தானே பெரியவனா தர்றேன், எனக்கு முன்னாடி இருக்கிற பலவிதமான ஆகாஸ்வேர் ராஜா மற்ற ராஜாக்கள் தான் எனக்கு பெரியவங்களா தர்றாங்களே. அப்படி ஒருவேளை உங்களுடைய வியாதியை பெருசாக பார்க்கலாம், ஒருவேளை உங்களுடைய போராட்டங்களை நீங்கள் பெருசாக பார்த்து அந்த பிரச்சனையே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை விட அவர் பெரியவர். எப்போ இவன் தெரிஞ்சுக்கிட்டேன்? எத்திரோ இவன் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்தான். பார்த்தீங்களா? செங்கடல் பிளந்துச்சு, அந்த கடல் வழியாக தரை உண்டாச்சு, அந்த தரை வழியாக நாங்கள் வந்தோம், பின்னாடியே பார்வோன் வந்தான், அவனுடைய சக்கரங்கள்லாம் கலண்டுச்சு, அவனுடைய ரதம் பூரா தண்ணிக்குள்ளே உருண்டுச்சுன்னுலாம் சொல்கிறத கேட்டுட்டு அப்பொழுது சொல்கிறேன், இப்பொழுது நான் அறிஞ்சிட்டேன்னு சொல்லி அவனும் தேவனுக்கு பலி செலுத்துறான். பாருங்களேன், வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கலே பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்தேன், அவர்கள் இடும்பு செய்த காரியங்களில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி மோசேயின் மாமனாகிய எத்திரோ சர்வாங்க, என்ன கவனிங்க, சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். பின்பு ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் சேர்ந்து மோசேயின் மாமனோடு கூட தேவ பர்வதத்திலே போஜனம் பண்ணினார்கள். 19வது வசனம், நான் சொன்ன பகுதி இங்கேதான் இருக்கு. இப்பொழுது என் சொல்லை, இப்பதான் முதன்னு பலி செலுத்தி இருக்கிறாரு. உடனே இவர் சொல்றத என்ன செய்யணுமா? எல்லாரும் கேட்கணுமா? பாருங்க எவ்வளவு கேட்கறவனுக்கு எங்க போச்சு புத்தி. இப்பதான் முதன்னு கர்த்தரை அறிஞ்சிருக்கிறேன்,
இப்போதான் முதன்னு கர்த்தருக்கு ஒரு பலி செலுத்தி இருக்கிறேன். உடனே இவன் ஒரு ஆலோசனை சொல்றான். 19வது வசனம், இப்பொழுது என் சொல்லை கேளுங்கள், உமக்கு ஒரு, நல்லா கவனிங்க, யார் என்ன ஆலோசனை சொன்னாலும் உடனே போடக்கூடாது. அது தேவ சமூகத்தில் கொண்டு வந்து தேவனிடத்தில் கேட்கணும். இப்படி தான் வேதத்தில் ஆரோன் செஞ்சார். எல்லாரும் கண்ணுக்குட்டி ஒரு முன்னாடி செல்லும் தெய்வத்தை உண்டாக்குன்னு சொன்ன உடனே தேவனிடத்தில் போய் கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்காம இவன் வீட்டில் ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கி கடைசியில் எவ்வளோ பெரிய வேதனையை அவன் உண்டாக்கி விட்டான். மோசே கடிந்து கொள்றார், நீ என்ன பண்ணிட்ட, நிர்வாணப்படுத்திட்டியே, இப்படி என் ஜனங்களை கேவலப்படுத்திட்டியேன்னு. இப்போ பாருங்களேன், இவர் உடனே ஒரு முடிவெடுக்கிறார் பாருங்க. 19, இப்பொழுதும் என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், தேவன் உம்மோடு கூட இருப்பாராக, நீ தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும், விசேஷித்தமானவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவைகளுக்கு வெளிப்படுத்தி அவர்களுக்கு நடக்க வேண்டிய வழியும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதர்களை, இதில் திறமையுள்ள மனிதர்கள் காரியத்தை செய்வாங்களா? அந்த வேடை கவனிக்கணும். அவன் சொல்றான், திறமையுள்ள மனிதர்களை தேர்ந்தெடு. பொருளாசையை வெறுக்கிறவர்கள், அடுத்து உண்மையுள்ளவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள், திறமையுள்ள மனிதர்கள். 4 கேட்டகரி சொல்றார். 1 தேவனுக்கு பயந்தவர்கள், ஃபர்ஸ்ட் கேட்டகரி. 2வது உண்மையுள்ளவர்கள், 3வது பொருளாசையை வெறுக்கிறவர்கள், 4வது சொல்றாரு திறமையுள்ள. எதுல திறமையுள்ளவர்கள்? ஓட்டப்பந்தயத்திலையா, சண்டையிலையா, அல்லது வேலை வெட்டி இல்லையா? எதுல திறமையுள்ளவர்கள்? திறமையுள்ளவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு எங்க போயிட்டாங்க டக்குன்னு இவங்க 1000 பேத்துக்கு அதிபதியா, 100 பேத்துக்கு அதிபதியா, 50 பேருக்கு அதிபதியா, 10 பேருக்கு அதிபதியாக ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களின் என்ன வேணுமா நியாயம் விசாரித்து, உடனே போஸ்டிங் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வேண்டாம், நியாயம் விசாரித்து பெரிய காரியங்களை யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும், சிறிய காரியங்களை யாவையும் தங்களே தீர்க்கட்டும். அப்ப இவங்களா மனதில் வந்த ஒரு தீர்ப்பை சொன்னா மக்கள் கேட்டுக்கட்டும். சின்னவங்கள்ட்ட போறவங்க எல்லாம் சின்ன பிரச்சனை எல்லாம் அவன் பார்த்து சொல்றதான் தீர்ப்பு. இந்த தீர்ப்பு மோசை கிட்ட போகாது, மோசை அதை விசாரிக்க முடியாது. ஏன்னா மோசை வேறத்துக்கு அந்த ஊழியத்தை கொடுத்துட்டாரு. அந்த ஊழியம் இப்போ என்ன இருக்கு, வேற ஒருத்தன் விருப்பப்படி, மன விருப்பப்படி, யோசனையின்படி, திட்டத்தின்படி அது நடக்குது. அதில் என்ன நல்லது நடக்குமா, கரெக்டாக நடக்குமா, அது தேவ சித்தப்படி நடக்குமா, அது தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்குமா, இவன் ஜெபித்து ஒரு தீர்மானம் எடுப்பானா அல்லது சொந்த புத்தியில் தீர்மானம்? எத்தனை கேள்வி இதில் இருக்கு பார். அப்போ சின்ன சின்ன இடத்துல தேவனுடைய சித்தமில்லாத காரியத்தை நம்ம துணிகரமாக செய்யும் பொழுது அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க. அவன் கொடுக்கிற தீர்ப்பு தேவ திட்டமில்லாத தீர்ப்பை கொடுத்தா பாதிப்பு தானே. அவன் ஆலோசனை சரியில்லாத ஆலோசனைனா அந்த ஜனங்கள் பாதிக்கத்தானே படுவாங்க. அப்போ அருமையானவர்களே, இவ பாருங்க, இந்த சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும், இப்படி அவர்கள் உம்மிடோடு இருந்து இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு இலகுவாயிருக்கும். இந்த பிரகாரம் நீ செய்வதும் இப்படி தேவன் உனக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்திற்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். நல்லா கவனிங்க, மோசே செஞ்ச மிஸ்டேக். மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் மாமா பேச்சை கேட்கணும்னு ஆண்டவர் எங்கேயாவது சொன்னாரா? சீனாய் மலையில் கூட்டிகிட்டு போய் இவ்வளவு பேசினாரே, சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாரா? 10 கட்டளைலாம் சொன்னார்ல, அப்போ சொன்னவர் இதுன்னு சொல்லிடுவார்ல. ஊழியத்துக்கு அழைச்சார்ல, நீ 50 பேத்துக்கு அதிபதியும் 100 பேத்துக்கு அதிபதியும் 1000 பேத்துக்கு அதிபதியும் ஏற்படுத்துன்னு சொன்னாரா? 70 பேர்த்த கூட்டிகிட்டு வாடா, உன் மேலே இருக்கிற ஆவி அவன் மேலே வைக்கிறேன்னு சொன்னார்ல. அப்போ 70 பேர்த்த கூட்டிகிட்டு வந்த சொன்னவர் 1000 பேத்துக்கு அதிபதியை சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அப்போ இந்த போஸ்டிங் யார் கொடுத்தது? நாமாக. மோசையா பார்த்து மாமா பேச்சை கேட்கறது. நல்லா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரி சொல்லவா, யார் உனக்கு எப்பேற்பட்ட ஆள் சொன்னாலும் அது தேவனுடைய திட்டமானு நீ என்ன செய்யணும், உட்காந்து கேட்கணும். யாராவது சொன்னாங்க, ஆலோசனை சொன்னாங்கன்னு செஞ்சேன்னா அது மனுஷிக யோசனையாக போயிடும். பாருங்களேன், இப்போ அருமையான தம்பி இந்த எத்திரோ இப்போ தான் கர்த்தரை அறிஞ்சிருக்கிறேன், இப்போ தான் கர்த்தருக்கு தகன பலி செலுத்தி இருக்கிறேன். அதில் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், எல்லா தேவர்களையும். அப்போ இன்னும் நிறைய தேவர்கள் அவனுக்கு இருக்குது. எல்லாம் ஒரே தேவன் அவன் சொல்லலை, எல்லா தேவர்களை பார்க்கலும் இவர் பெரியவர் என்பதை நான் இப்பொழுது அறிந்தேன். நானும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்திக் கொள்கிறேன், நானும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். அப்புறம் அவர்களோட உட்கார்ந்து போஜனம் சாப்பிட்டான். தேவ சமூகத்திலே கொண்டு போயிட்டான். இவனை கூட்டிகிட்டு எங்கே கொண்டு போயிட்டாங்க? பிரகாரத்துக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே இருக்கிற முக்கியமான ஸ்தலத்துக்குள்ளே மாமாவை என்ன பண்ணிட்டேன், துணிகரமாக கூட்டிகிட்டு போயிட்டேன். இதை கேட்குற தம்பி தங்கச்சி எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும்
வெளிப்பிரகாரம் இருக்குது, உட்பிரகாரம் இருக்குது, மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குது. பரிசுத்த ஸ்தலத்தில் ஏறுறவங்க தான் ஏறணும், உட்பிரகாரத்தில் இருக்கிறவங்க தான் இருக்கணும், வெளிப்பிரகாரத்தில் இருக்கிறவங்க தான் இருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேட்டகரி ஆண்டவர் வச்சுருக்கார். எதை நம்மகிட்ட நல்லா பழகிட்டாங்கிறதுக்காக, நம்மளோட பிரியமாக இருக்கிறதுக்காக எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது? நிரப்பக்கூடாது. நீங்கள் நெகேமியா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு துஷ்டனை கொண்டு போய் காணிக்கை பீடத்தில் வச்சுருப்பாங்க, குடியை அமர்த்தியிருப்பாங்க. அவன் காணிக்கை வைக்க வேண்டிய இடத்துல அவர்கள் குடியிருப்பார்கள். இவன் வந்து பார்த்துட்டு இது சட்டவிரோதமான காரியம் என்று சொல்லி அவர்களை அப்புறப்படுத்தினான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ எங்கே கொண்டு குடி வச்சுட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் அங்கே முக்கியமான ஒரு பிரகாரத்தில் போய் இவன் என்ன பண்ணிட்டான்? வெளி மனுஷன் எப்படி தாகோன்கிட்ட கொண்டு போய் தேவனுடைய பெட்டியை வச்சாங்களோ அது மாதிரி கொண்டு போயிட்டான். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த எத்ரோ கண்டுகொண்டாரு கர்த்தர் பெரியவர் என்பதை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பல பகுதியில் கர்த்தர் பெரியவர் என்பதை காணாமல் இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எனக்காக எடுத்துக்கொள்ளும்படி உங்களை பச்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தாவீது ஒரு ஜெபம் பண்றாரு. அவருடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் எல்லாவற்றையும் அப்பட்டமாய் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வாசிமா. ஆகையால் தேவனாகிய கர்த்தாவே, நீர் பெரியவர் என்று விளங்குகிறது நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட சகல காரியங்களின்படியும், கைத்தட்டுங்க, தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனோ. கைத்தட்டுங்க. அங்க எத்திரோ இப்படி சொன்னாரா? எத்திரோ சொன்னது என்ன? தேவர்களில் எல்லாம் பெரியவர் என்பதை நான் அறிஞ்சேங்கிறாரு. இவன் அடிக்கிறான் பாருங்க, எப்படி சொல்றான் பாருங்க. தேவரீருக்கு நிகரானவரே இந்த உலகத்துல இல்லை, உம்மை தவிர வேறே தேவனுமே இந்த உலகத்துல இல்லை. கைத்தட்டுங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குங்க. வேர்டுல வித்தியாசம் இருக்கு, பவர்ல வித்தியாசம் இருக்கு, அர்த்தத்துல வித்தியாசம் இருக்கு. அவர் சொல்றாரு 10ஓட நீர் ஒரு 11ங்கிறான். ஆனா இவர் சொல்றாரு நீ ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே கர்த்தர், உம்மை தவிர யாருமே இந்த உலகத்துல இல்லை. ஏன் அப்படி சொன்னான் தெரியுமா? வசனத்தை வாசிக்கலாமா? 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ போய் என் தாசன் ஆகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கேட்கிறாரு, எனக்கு ஆலயம் கட்டுவாயோ? அப்ப தேவன் இருதயத்தை அறிஞ்சார். தாவீதுக்கு ஒரு ஆசை, ஆலயம் கட்டணும். என்ன எங்க இருந்து தூக்கிட்டு வந்தார் தெரியுமா? 8ஆம் வசனம் பாருங்க. இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற ஜனத்திற்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையில் இருந்து எடுத்து, நல்லா கைதட்டு போடுங்க, எங்க இருந்து எடுத்தாராம்? ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையில் இருந்து எடுத்து உன்னை சமஸ்த இஸ்ரவேலுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன். அப்பதான் அவன் நினைக்கிறான், நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டுல இருந்தேன், எங்கள் அப்பா என்னை மறந்துட்டாரே, அம்மா என்னை மறந்துட்டாங்களே, அண்ணன் தம்பி எல்லாம் என்னை மறந்துட்டாங்களே, பழி விருந்துக்கு கூட என்னை கூப்பிடலையே. உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடந்து அந்த விசேஷத்துக்கு உங்களை கூப்பிடலைன்னா எவ்வளோ வருத்தப்படுவீங்க. உங்கள் அப்பா அம்மா உங்களை கூப்பிடாம அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் நடத்தி அங்கே எல்லா விசேஷம் நடந்துக்கிட்டு இருந்தா நீங்கள் மனதளவில் எவ்வளவு காயப்படுவீங்க. இவன் பாருங்க, ஈசாய் வீட்டில் சாமுவேல் என்கிற பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, தான் முதல் பெயர்சேபா வரை இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு. பெத்லகேம் பட்டணமே களை கட்டி இருக்கு. ஏன்னா பெத்லகேமுக்குள்ள ஈசாய் வீட்டுக்கு வந்து அவர் பலி விருந்து கொண்டாடுறாருங்கிறப்ப அந்த ஊர்ல பெரிய சிறப்பான ஒண்ணு. இப்போ உலக புகழ்பெற்ற தேவ ஊழியக்காரர் இங்க வந்தாருன்னா அந்த வந்திருக்கிறப்போ உங்களுக்கு நான் சொல்லலைன்னா நீங்க எவ்வளவு வருத்தப்படுவீங்க. அப்பா என்னைய கூப்பிடலையே, அப்பா எனக்கு சொல்லலையே, அப்பா என்னைய ஒதுக்கிட்டாரு, எவ்வளவு புலம்பல் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நம்ம நேசிக்கிறவங்க நம்மளை தள்ளும் பொழுது அதை நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது, நிராகரிக்கவே முடியாது. நான் அந்த பாதையில் கடந்து வந்திருக்கிறேன். புறக்கணிக்கப்பட்ட பாதைகள், தள்ளப்பட்ட பாதைகள், உதாசீனப்படுத்தப்பட்ட பாதைகளை எனக்கு நல்லா தெரியும் தேவனுடைய பிள்ளைகளை. இப்ப பாருங்களே, அந்த பலி விருந்து நடக்குதுன்னு சொல்லி தாவீதுக்கு எப்படியாவது நீ சொல்லாவிட்டால் காக்கை குருவிகள் குஞ்சுகள் கூட போய் சொல்லும்னு, காற்று கூட போய் சொல்லும். தாவீதுக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க, உங்க வீட்டில் பலி விருந்து நடக்குது, பெரிய விசேஷம் வருது, ஏன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு. அப்போ அவன் நினைச்சு அழுதுருப்பான் மரத்துக்கடியில் உட்காந்து, எங்க அப்பா பத்தியா எவ்வளவு என்னை தள்ளிட்டார் பத்தியா,
என்னை கூட கூப்பிடலையே, எனக்கு சொல்லி விடலையே, அங்கே இருக்கிற 7 அண்ணன் போதுன்னு சொல்லிட்டு என்னை புறம்பே தள்ளிட்டாரே. இந்த சூழ்நிலை அவன் எவ்வளோ அழுதுருக்கணும், எவ்வளோ புலம்பியிருக்கணும், அதெல்லாம் வேதத்தில் இல்லைங்க. ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு பரலோகத்துக்கு போகிறப்ப அவனை சொல்லுவேன் அவங்கள்ட்ட, நான் அழுதேன், நான் தள்ளப்படும் பொழுது நான் வருத்தப்பட்டேன், நான் துக்கப்பட்டேன், நான் புறக்கணிக்கப்பட்ட பொழுது என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு விஷயம் சிங்கம் என்னை கொல்ல வந்துச்சு, எங்கள் அப்பா கண்டுக்கல. ஒரு விஷயம் கரடி என்னை கொல்ல வந்துச்சு, எங்கள் அப்பா விசாரிக்க கூட கிடையாது. அவருக்கு தேவை அந்த 5 ஆட்டுக்குட்டி தான் முக்கியமே ஒழிய என்னை பற்றி அவர் கவலையே படலை. அந்த அளவுக்கு நான் இந்த உலகத்தில் அப்போ தான் சொல்கிறார், தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்ளும். அந்த பாடல்லாம் உணர்வா பூர்வமாக எழுதப்பட்டது, சும்மா எழுதப்படலை. தாய் மறந்தாலும் நான் உன்னை, அது பாடல்கள் அல்ல, அது எழுதப்பட்டிருக்கிற சங்கீதத்தில் இருக்கிற வசனம். தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும். அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில தாயும் தகப்பனும் அவனை என்ன பண்ணாங்க? கைவிட்டார்கள். அதனாலதான் அவன் எழுதியிருக்கான், கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அருமையான தம்பி தங்கச்சி, இப்ப அந்த விருந்துக்கு அவன் அழைக்கப்படலை, ஆனா தேவன் அவனை விட்டுவிடவில்லை. முதல்ல அவனை வந்தா தாண்டா நான் சாப்பிடுவேன்னு சொல்லி கர்த்தர் ஆள் விட்டு கூப்பிட வச்சார். கைத்தட்டி கர்த்தர், நீ எங்க இருந்தாலும் கர்த்தர் உன்னை கூப்பிட வைப்பார். நீ அவருக்கு பிரியமா நடந்தேன்னா உன்னை கூப்பிட வைப்பார். உங்க அப்பாவே உன்னை கூப்பிடுவார். எந்த அப்பா மறந்தாரோ அதே அப்பா மூலியமா அழைப்பு வந்துச்சு. எந்த அப்பா மறந்தாரோ அதே அப்பா மூலியமா இராணுவத்திற்கு அவனை அனுப்பப்பட்டான். எந்த அப்பா அவனை மறந்தாரோ அதே அப்பா கிட்ட சவுல் சொல்லி வர்றான், அவனை அனுப்பியான்ட்ட, அவன் என்கிட்ட இருக்கட்டும்னு. கை தட்டுங்க. யார் மூலியமாய் தள்ளப்பட்டையோ அவர்கள் மூலியமாகவே கர்த்தர் உன்னை லிஃப்ட் அப் பண்ணுவாரு. அவர்கள் மூலியமாய் கர்த்தர் உன்னுடைய கையில உயர்வை கர்த்தர் கொடுப்பாரு. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அது வல்லமை உள்ளது. சிங்காசனம் வரை அவர் உயர்த்துவார். தம்பி தங்கச்சி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாவீது சொல்றாரு, என்னை ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்தார் இல்லையா, அப்பதான் இந்த வார்த்தையை சொல்றாரு. 22 ஆகையால் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் பெரியவர் என்பது எனக்கு விளங்கிருச்சு. எங்க அண்ணன்லாம் இன்னைக்கு அன்னைக்கு ராணுவத்தில் அதே போஸ்ட்ல ஒரு 2 இன்கிரிமெண்டோட தான் உட்காந்துருக்கேன். அவனுக்கு ஏதோ பதவி உயர்வு கிடைக்கல, ஒரு சம்பள உயர்வு தான் கிடைச்சிச்சு. ஆனா இவனுக்கோ ஹை போஸ்ட் கிடைச்சிச்சு. கை தட்டுங்க. நீ இருக்கிறவெல்லாம் அப்படியே தான் உட்காந்துருப்பேன், ஆனால் ஆண்டவர் உன்னை லிஃப்ட் அப் பண்ணிடுவார். எப்படி வரும்? காற்று வராது, மழையும் வராது, ஆனால் உன் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். கைகளை தட்டி கர்த்தருக்கு நான் ஏறப்ப, சவுல் குதிரையில ஏறப்ப வெறி பிடித்த மிருகமா ஏறின, இறங்குறப்ப ஊழியக்காரனா இறங்கின. கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இதோ வேதத்துல அப்போஸ்தலர் புத்தகத்துல வாசித்து பாருங்க, சீசர்கள்லாம் ஏறும் பொழுது எம்டி பேர்சனா எழும்பினாங்க. மேல போகும்பொழுது விரக்தி அடைந்தவர்களா போறாங்க, பயந்தவர்களா போறாங்க, ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க எல்லாரும். மேல போற என்ன நடக்க போதோன்னு மேல போறப்ப கோழைகள், இறங்கி வருகிறப்ப வீராங்கனைகளாய் கர்த்தர் கொண்டு வந்தார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியானவராலே ஆகும். நீங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யற காரியங்கள், வெறும் படகுல உட்கார்ந்து இருந்தாங்க, வெறும் படகுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவனுக்கு காலை வேளையில எல்லா படகுலையும் மீன் இருக்குது, இவன் படகு வெறும் படகா இருக்குது. எவ்வளவு வருத்தமா இருக்கும் பாருங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெறும் படகா இருக்குதா? வெறும் வாழ்க்கையா இருக்குதா? எல்லாருடைய வாழ்க்கையும் நிரம்பி இருக்குது, எல்லாருடைய வீடுகளிலும் போஜன பதார்த்தங்கள் இருக்குது, எல்லாரும் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, எல்லாருடைய வாழ்க்கையில பூத்து குலுங்குது, ஆரோன் கோல் போல அவருடைய வாழ்க்கை இருக்குது. என்னுடைய வாழ்க்கை மட்டும் வெறுமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தையின்படி நீங்க வலையை போடுங்க, ஆழத்துல கொண்டு போங்க, கர்த்தர் சொல்ற இடத்துல வலை போடுங்க. அவர்கள் படகுல ஒரு படகு மீன் தான், ஆனா உங்க படகுல 2 படகு மீன் கர்த்தர் கொடுப்பார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆகாப் ரதம் முன்னாடி போய்கிட்டு இருக்குதுங்க, சேரட்ல ஏறுனா குதிரைய இதோ தட்டினா அந்த குதிரை பறக்குது. இப்பொழுது ஆகாப் தீவிரித்து போய்கொண்டு இருக்கிறான். காரணம், உள்ளங்கை அளவு மேகம் வந்துருச்சு. 3.5 வருஷத்துக்கு முன்னாடி மழை வரப்போகுதுன்னு திருக்கு தெரிஞ்சு சொல்லிட்டான். மழை வரப்போகுதுன்னு அவன் புறப்பட்டு போறான். ஆனா எலியாவுக்கு ரதம் இல்லைங்க, எலியாவுக்கு குதிரை கிடையாதுங்க, எலியாவிற்கு ஓடுவதற்கு பலன் கிடையாதுங்க. ஆனால் அவன் மேல உன்னதத்தின் வல்லமை இறங்கினது, உன்னதத்திலிருந்து தோன்றின அனுரோதயம் அவன் மேல இறங்க ஆரம்பித்தது. அவனுடைய ஓட்டம் ஆகாப் ரதத்தை மிந்தினது. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு முன்னாடி எத்தனை ஆகாப்புகள் போகட்டும், எத்தனை ரதங்கள் போகட்டும், உனக்கு முன்னாடி எத்தனை பேருடைய வாழ்க்கை சுவிச்சம் அடையட்டும், உனக்கு முன்னாடி எத்தனை பேர்கள் வாழ்ந்து சுகித்து இருக்கட்டும். ஆனால் உங்களுக்கு ஒரு ப்ராபர்ட்டி சொல்றேன், 1000 பேர் எப்படி வாழ்ந்தாலும் உனக்கு கொடுக்க போற ஆசீர்வாதம்
டாப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. இதோ வேதம் சொல்கிறது, லேயாளுக்கு 7 பிறந்துச்சு, ஆனா ராகேலுக்கு பிறந்ததான் ஆட்சியாளராய் வந்துச்சு. அந்த லேயாளுடைய 7 பிள்ளைகளும் ராகேலுடைய காலடியில போய் ராகேலுடைய பிள்ளையின் காலடியில விழுகும்படி கர்த்தர் டாப்பா உயர்த்தினார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்களா? இந்த கால வேளையில, மத்தியான வேளையில எந்த இடத்துல நீ மடங்கி படுத்திருக்கிற, எந்த இடத்துல நீ துக்கித்து படுத்திருக்கிற, எந்த இடத்துல நீ சோர்ந்து போய் இருக்கிற, எதை நீ பெருசா பார்த்து கொண்டு இருக்கிற, உங்களுக்கு ஒரு ப்ராபர்ட்டி சொல்றேன், கர்த்தர் ஒருவரே பெரியவர் என்பதை நீ விளங்கும்படியாக நீ உன் அடித்தளத்தில் வைத்துக்கொள். நிச்சயமா என்னுடைய வாழ்க்கை வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாறும், அவாந்தர வெளியில் ஆறுகளாய் மாறும். என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கோணல்களும் நேராக்கப்படும். என்னுடைய முச்செடிக்கு பதிலாக என்னுடைய வாழ்க்கையில தேவதாரு விருட்சங்கள் முளைக்கும். வனாந்தரத்துல, இந்த பாலைவனத்துல அது நீரூற்றுகளை கர்த்தர் கொண்டு வருவார். இந்த உலகத்துல நானும் வாழ்ந்து சுகித்திருப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தினால் நீ நம்பு. நிச்சயமாய் உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரியவர் என்பதை அவர் விளங்க பண்ணுவார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றீங்களா? தேங்க்யூ. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தவர் பெரியவர் என்பதை இப்பொழுது என்ன பண்ணிட்டீங்க தெரியுமா? நீங்க விளங்க பண்ணிட்டீங்க. பக்கத்துல சொல்லுங்க, நானும் தேவன் ஒரு நாள் பெரியவர் என்பதை என் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு நாள் விளங்க பண்ணுவார். அப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ரொம்ப வார்த்தை பிடிச்சது. ஆகையால் தேவனாகிய கர்த்தரே, நல்லா இருக்கணும், வேர்டுல உச்சரிக்கும் பொழுது ரொம்ப கவனமா உச்சரிக்கணும். வேதம் சொல்லுது, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நானும் வழின்னு அவர் சொல்லலைங்க, நானே வழி, நானே நல்ல மேய்ப்பன், நானே ஜீவாப்பம். இவர் சொல்றான் பாருங்க, தேவனாகிய கர்த்தரே நீரே பெரியவர். வாசிக்கும் பொழுது கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு படிங்க. நீங்க எப்பயுமே அந்த குறிலோடையே படிங்க. நீர் பெரியவர், நீ சின்னவர், இப்படி படிச்சா எப்படி இருக்கும்? டேஸ்டா படிங்க. அங்க பாரு, ஆ ஆ ஆ அப்படி இருக்கும். அப்பெல்லாம் இழுத்து சொல்லணும்னு அர்த்தம். ஆ ஆ ஆனா அப்படி மேலே தூக்கணும், டாப்ல அப்படி ஆ ஆ ஆன்னா மேலே போகணும். நீங்க பாத்தீங்களா, ஆரோகணா சங்கீதம்னா எப்படி மேலே தூக்கி பாடு. நீ அதுவே முணுமுணுன்னு மாடிக்கிட்டு உட்காந்துருந்தா எப்படி? அப்ப இந்த வேர்ட்ல ஜீவனை கொண்டு போய் வைங்க. அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, நீரே பெரியவர், நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவரீருக்கு நிகரானவர், கை தட்டுங்க, இல்ல இல்ல, நிகரானவரே கிடையாது. உம்மை தவிர வேறே தேவன் இந்த உலகத்துல. ஏன்னா ஆட்டுக்கு பின்னாடி இருந்தவனை தூக்கி அரசால வச்சிருக்கிறீங்களே, உங்களை விட பெரியவர் இந்த உலகத்துல யாருங்க? அன்னைங்கெல்லாம் அண்ணனாவே தான் இருக்கிறேன், அப்பனா தான் இருக்கிறேன். ஆனா என்ன மட்டும் சமஸ்த இஸ்ரவேலுக்கு 40 வருஷங்க, 40 வருஷம் அவனை கர்த்தர் ராஜாவா வச்சிருந்தாரு. தாவீதுக்கு சொல்றாரு பாருங்க 27, உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரா இருக்கிற நீர் உமது அடியானுக்கு செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பம் செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம். வீடு இவன் கட்டினானா அவர் கட்டினாரா? கை தட்டுங்க பார்க்கலாம். வீடு கூட கட்டி தருவாருங்க. நீ கட்டாத வீடு, நடாத திராட்சை தோட்டம் இதோ கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறாருங்க. கர்த்தர் எப்படி வெள்ளி பணத்தை மீன் வாயில வச்சிருந்தாராங்க. இதோ இதோ ராபோஜனம் பண்ணுவதற்கு மேல அறைகள் விரிக்கப்பட்டிருந்தாங்க, ஏசப்பாக்காக கழுதைகள் கட்டப்பட்டிருந்தாங்க. கர்த்தர் உனக்குன்னு எல்லாமே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காங்க. நீ பெற்றுக்கொள்ள வேண்டியதாங்க பாக்கி. சவுலு போறேன் சொல்றாரு, உனக்காக நேத்தே கர்த்தர் சொல்லிட்டாரு, ஒரு முன்னந்தோட ரெடியா இருக்குது. கைத்தட்டி கர்த்தருக்கு எவ்வளவு ப்ரிப்பேரா என் ஆண்டவர் வச்சிருக்காரு பாருங்க. நீ வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே உனக்குன்னு தேவையெல்லாம் கர்த்தர் ரெடி பண்ணி வச்சுட்டார். நீ அந்த தேவைக்காக புலம்பாத. அவர் பெரியவர், உன் தேவைகளை சந்திக்க அவர் யாரா இருக்கிறார்? போதுமானவர். சீசர்கள் சொல்றாங்க, வனாந்தரமா இருக்குதே, 3 நாள் ஆச்சு, பட்டினியா கிடக்குறாங்களே, அனுப்பி விட்டுட்டா பரவாயில்லையே. எவ்வளவு முறுமுறுக்கிறேன் பாரு, கூட இருக்கிறவன் பூரா இப்படி பாட்டி தாங்க. பேசாம ஜனங்கள் லிசனிங்கா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் ரொம்ப குவைட்டா உட்காந்து கர்த்தருடைய, யாருக்காவது பசிக்குதுன்னு சொன்னாங்களா? யாருக்காவது ஏதாவது சொன்னாங்களா? விட்டுருந்தா இன்னும் 4 நாள் கூட பிரசங்கம் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சுங்க. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி மக்கள் எல்லாம் கேட்குறாங்கங்க. இந்த கூட இருக்கிற எடிபிடி பாட்சிக்கு தான் உடனே குறுக்க போய் சொல்றேன், நேரம் ஆயிடுச்சு. நமக்கு அப்படித்தான் சொல்லுவேன், நேரம் ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு. எங்க அங்க போய் என்ன செய்ய போறீங்க? அதே புருஷன், அதே மனைவி, அதே வீடு, அதே பெட்டு, அதே ரூம்பு, அதே வாழ்க்கை, அதே கொலை, அதே சண்டை, அதே அடிதிடி. வீட்டுக்குள்ள போனோன்னு என்னதான் என்ன பண்ணி
அன்பே ஆறு உயிரேன்னு பாட்டா படிச்சிருப்பீங்க. இங்கேருந்து வருவே, வா உன்னை வீட்டில் வந்து பேசிக்கிறேன். இவ்வளோ நேரம் இழுத்துட்டாரு, நீ என்னன்னு கேட்க மாட்டேங்கிற, அது எப்படி கேட்கறது? பாருங்க, நமக்கு கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது, இவ்வளோ நேரத்தில் முடிக்கணும். இது என்ன மில்லு வேலையா? கரெக்ட் டயத்துக்கு முடிக்கிறது. 8 மணி நேரம் டியூட்டியா? இன்னைக்கு முழுசு 24 hours அவருடைய டேட்டுங்க. கைகளை தட்டி கருத்து முழுசு ஆராதனை நடத்தணும். பிரசங்கம் பண்ணுனா மூச்சு விடாமல் உட்காந்து கேட்கணும். வாஞ்சை இருந்தால் தானே கேட்கறது. நமக்கு இங்கே என்ன கிடையாது, எப்படா முடிப்பார், எப்படா போவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே இருக்கே மனசுலேயே உட்காந்துருந்தா எப்படிங்க தேவனுடைய வார்த்தைகள்? பசிக்கிற பிள்ளை சாப்பிடுங்க, தூங்குற பிள்ளை எந்திரிக்குங்க, நடிக்கிற பிள்ளை என்ன பண்ணுறது? நடிக்கிற பிள்ளையை பார்த்துருக்கேன், எழுப்ப முடியுமா? அதே நடிச்சுக்கிட்டு இருக்கேன். பசிக்காதவனுக்கு என்னதான் வாயை போட்டு உள்ள குறவலைக்குள்ளே இறக்குனாலும் அவன் உள்ளே முழுங்க மாட்டேன். ஏன்னா அவனுக்கு பசிக்கலையே, வார்த்தை மேலே தாகம் இல்லையே. என்ன இன்னைக்கு சொல்ல போறாரு, என்ன சொல்ல போறார், இன்னைக்கு என்ன வார்த்தை எனக்கு வரப்போகுதுன்னு அப்படியே மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல வரணுங்க. வந்துட்டு இந்த வார்த்தையெல்லாம் மெடிடேஷன் பண்ணணும், வீட்டில் போய் இதை தியானிக்கணும். இப்படிப்பட்ட வார்த்தை தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். கைத்தட்டிக்கார். அதனால செய்தியை கேளுங்க. எதையோ கேட்குறீங்க இல்லையா, இந்த செய்தியை கொஞ்சம் நேரம் போட்டு கேளுங்க. கேட்டால் தான் மற்ற இதில் எதனால பேசப்பட்டிருக்கு, இந்த வார்த்தையோடைய அர்த்தம் என்ன, இந்த வார்த்தையை எடுக்கிறது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் நாங்கள் செலவு செஞ்சோம். கண்ணை மூடிட்டு ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட சொன்னால் யாராவது எனக்கு துப்பாக்கியில் வச்சு சுட்டு பிடிவீங்களா? ஏன் இது இப்படி செஞ்சீங்கன்னு? ஆனால் எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவர் என்னை கேட்பார்ல, அவருக்கு தான் நான் பயப்படுறேன், எவ்வளோ உங்களுக்கு அல்ல. ஆடியோவில் பார்க்குறவங்க, வீடியோவில் பார்க்குறவங்க எனக்கு நியாயம் தீர்ப்பு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க எனக்கு பரலோகத்தை கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் எனக்கு ஒருத்தர் இருக்கிறார் இல்லை, எஜமானம், அவருக்கு முன்னாடி நான் உண்மையாக இருக்கணும் இல்லையா? இப்போ இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறது. இன்றைக்கி அநேகர் இயேசுவை சின்னவங்களா பார்க்குறீங்க, பெரியவர். பக்கத்தில் சொல்லுங்கள், பெரியவர். பெரியவர் தாவீதை கர்த்தர் பெரியவன். அவன் சொல்கிறார், தாவீதை விட்டு என் கிருபையை விளக்கவே மாட்டேன். சவுலை விளக்குனேன், ஆனால் தாவீதை விட்டு விளக்க. இன்றைக்கும் பாருங்களே, கர்த்தருடைய பேர் தாவீதுக்கு பின்னாடி தாங்க இருக்குது, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. பார்த்தீங்களா, தான் பேர அவன் பேருக்கு முன்னாடி ஒரு இடையங்க, ஆட்டுக்குட்டி மேய்ச்சவங்க, அவன் பள்ளிக்கூடத்துக்கு போனான்னு வரலாறே கிடையாதுங்க. தள்ளப்பட்டவன், புறக்கணிக்க, அவன் பேரை முன்னாடி வச்சு இவர் பேரை பின்னாடி வச்சுக்கிட்டார். அவன் சந்ததியில் தாங்க வந்தார். கை தட்டுங்க பார்க்கலாம், எப்படி எவ்வளோ கிஃப்ட் கொடுத்துருக்கார் பார். அவன் சொல்கிறான், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். இப்போ சொல்லுங்க, எத்திரோ சொன்னது பெரியவர், எல்லாத்த விட பெரியவர்னு தெரிஞ்சுக்கிட்டேங்கிறேன். இவன் சொல்கிறான், நீர் ஒருவரே பெரியவருங்கிற. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? இப்போ நீ எல்லாரிலும் பெரியவர் சொல்லக்கூடாது, நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே ஜீவன் உள்ளவர், நீர் ஒருவரே வழி, நீ ஒருவரே சத்தியம், நீர் ஒருவரே ஜீவன், உண்மை அல்லாமல் பரலோகத்துக்கு வேற வழியே இல்லை, நீரே என் கர்த்தர். இந்த வார்த்தையுடைய வல்லமை உனக்குள்ள வரணும். அருமையான தம்பி தங்கச்சி, இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 நாளாகமம் 2:5 சாலமோன் சொன்ன காரியம். 2 நாளாகமம் 2:5. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 2 நாளாகமம் 2:5. ரீபாலா ரகபாலா ரபா ஷபாலா ரபா. வாசிப்போம். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் எப்படி இருக்கணும் தெரியுமா? கை தட்டுங்க, பெருசா இருக்கணும். அவர் சொல்றாரு, ஆளுகள்கிட்ட சொல்லி விடுறாரு, எல்லாரும் கட்டுற மாதிரி கிடையாது. எங்க அப்பா யார் தெரியுமா? எல்லாத்தோட டாப். கை தட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் எப்படி இருக்கணும்? வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாது இருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்கு ஒளிய வேறே முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதுக்கு நான் எம்மாத்திரம். இப்பொழுது என் தகப்பனாகிய தாவீது குறித்தவைகளும் என்னிடத்தில் யூதாவிலும் எருசலேமிலும் இருக்கிறவர்களுமாகிய நிபுணரோடும் பொன்னினாலும் வெள்ளினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் இரத்தாம்பரத்தின் நூலினாலும் சிவப்பு நூலினாலும் இளநீல நூலினாலும் வேலை செய்ய நிபுணனும் கொத்து வேலை செய்ய அறிந்தவனுமாகிய ஒரு மனுஷனை என்னிடத்துல கை தட்டுங்க. எப்படி கூப்பிடாரு பாருங்க. திறமையுள்ள வேணுமையா, நாங்க எல்லாவற்றிலும் பெரியவருக்கு நான் ஒரு ஆலயத்தை என்ன செய்ய போறேன்? கட்ட போறேன். ஆனா அதை எப்படிப்பட்டது இருக்கணும்? நல்ல திறமையுள்ள நிபுணன் எனக்கு வேணும். பார்த்தீங்களா, சாலமோன் சொல்றாரு, எப்படிப்பட்டவரா? எல்லாரை பார்க்கிலும் பெரியவர். அவருக்கு நான் கட்டப்போகிற ஆலயம் எப்படி இருக்கணும்? பக்கத்தில் சொல்லுங்க. நம்ம செய்ய போகிற ஊழியம், பெரியவருக்கு செய்கிற ஊழியம் எப்படி இருக்கணும்? பெருசாக இருக்கணும். பெரியவர்கிட்ட பண்ண போகிற ஜெபம் எப்படி இருக்கணும்? பெருசாக இருக்கணும். பெரியவருக்கு கொடுக்க போகிற வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பெருசாக இருக்கணும். காணிக்க பெருசாக இருக்கணும். நேரம் பெருசாக இருக்கணும். நேரம் மட்டும் எப்படி கொடுக்கறது? டிங்கின்னு 1 நிமிஷத்தை கொடுக்கறது.
அங்கேருந்து வரும்பொழுதே சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு வரேன், 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு வரேன், ஒரு என்ன செய்கிறது, ஒரு அரை நாள் நான் போய் உபவாசிச்சுட்டு வரேன். இதெல்லாம் அரை நாளுக்கு 6 நாளில் செல்லுபடி ஆகாது. இதெல்லாம் நீங்கள் அங்கிட்டு கொண்டு செல்லா தட்டிடணும். வந்தால் மனதார அவரை ஆராதிக்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், போதும்னு உங்கள் ஆத்மா சொல்லணுங்க. கை தட்டுங்க. அது வரைய உட்காந்துருக்கணுங்க. உட்காந்து ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும். நல்ல புகழ்ந்து பாடுங்களேன். எத்தனை பாட்டு புக்கு எத்தனை கிடக்கு, எடுத்து 10 பாட்டை தான் பாடுவேன். பாட 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 கட்டு உடையும். பக்கத்தில் சொல்லுங்கள், பாட பாட பாட. பவுலும் சீலாவை சிறையில் பாடினா மத்தியா, பூரா பகை சுற்றி நிற்கிறேன். எல்லாம் ஜெயிலுக்குள்ளே இருக்கவே பார்க்குறேன். ஏண்டா இத்தனை அடி அடிச்சும் உங்களுக்குலாம் வாய் மட்டும் குறைதாடணும். இவன் என்ன படிப்பேன், ஏசு நல்லவ ஏசு நல்லவ என்றென்று மாறாதவ அவர் என்றென்று மாறாதவ. என்ன பாட்டு, இது மாதிரி தான் பாடியிருப்பேன். சிறையின் அஸ்திவாரம் எல்லாம் டக 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 டம 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 டமன்னு எல்லாம் உடஞ்சி விழுந்துச்சு. செயலில் இருக்கிற பூரா கேட்குறேன், ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்பட நாங்கள் என்னடா செய்யணும்னு. உடனே ஞானஸ்தானம் எடுத்தாங்களா. கைத்தட்டி கருத்து. பாட்டு பாடுனா ஜெயில் உடையுங்க. ஜெபம் பண்ணுனா முதல் கேட்டு 2ஆம் கேட்டு 3ஆம் கேட்டு திறக்குங்க. நீ கர்த்தரை துதிச்சு பாருங்க, எதிரிகள் ஒருவனோடு ஒருவன் வெட்டி கொள்வாங்க. நீ நல்ல ஜெபம் பண்ணி பாருங்க, உனக்கு விரோதமாக இருக்கிற சனகரிப்பு போகிற வெளியிலே பீஸ் போய் செத்து உருண்டு போயிடுவாங்க. ஜெபத்திற்கும் பாட்டுக்கும் அவ்வளோ வல்லமாக இருக்கும். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. நம்ம அதை செய்யாதனால தாங்க தோல்வி முகத்தோடே நம்ம வாழ்கிறோம். ஜெபிக்கிறவன் இந்த உலகத்தில் சிங்கம் மாதிரி நிற்பேன். கைகளை தட்டி. தானியேல் என்ன தாங்க ஜெபம் பண்ணியிருப்பாரு? என்னைக்காவது அதை தியானிச்சு பார்த்துருக்கிறீங்களா? அங்கேயே 30 நாள் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு போட்டேன். அங்கே 70 வருஷம் இருக்கணுங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். எதுக்கு ஜெபம் பண்ணேன்? அவன் மனைவி பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணானா? அவன் தரிசனம் வாக்குத்தத்தம் நிறைவேறணும், நாங்கள் திரும்பவும் எருசலேமுக்கு போகணும், ஆலயத்தை கட்டணும்னு சொன்ன ஜெபத்தையே தெனோடு 3 நேரம் ஏறி அவன் எவ்வளோ விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறான் பாருங்க. சட்டம் போட்டாலும் ஜெபத்தை நிறுத்தலைங்க. கைத்தட்டி கர்த்தருக்கு. தெனோடு மேலே ஏறுறாங்க. நீ மேலே ஏறு, தென்னந்தோறும் ஏறி வா. இருக்கிற நிலையிலிருந்து மேலே ஏறி வா, வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, சொன்னதையே சொல்லு. ஒரு நாள் கர்த்தர் இறங்குவார். கைத்தட்டி கர்த்தருக்கு. என்றோ ஒரு நாள் உன் சத்தத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்க இறங்கி வருவார். நிச்சயமாய் உன்னுடைய வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுவார். உன்னுடைய வாழ்க்கையில உவர் நிலங்களை கர்த்தர் மாற்றுவார். நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில மாப்பிசைகிற உன் தொட்டியை அவர் ஆசீர்வதிப்பார். உன்னுடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபத்தை மட்டும் நிறுத்தக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொன்னதை தான் சொல்றோம், செய்யறது தான் செய்கிறோம், ஆனால் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக இருக்கும். கைகளை தட்டி கர்த்தருங்க. நாங்களும் தென்னோலும் ஜெபம் பண்ணுறோங்க. நீங்கள் தென்னோலும் ஜெபம் நடக்க உங்களுக்கு எந்த அறிவிப்பும் கிடையாது. தென்னோலும் இந்த மூலையில் வந்து பாருங்களேன், ஒரு 3 பேருக்கு உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஜெபம் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன். தென்னோலும் இங்கே ப்ரேயர் நடக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க ஐயா எங்கடா நம்ம வீட்டுக்கு வரலன்னு நினைக்க. ஐயா உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரல விரும்பல. நான் எங்கள் அப்பா வீட்டிலே உட்காந்துக்கிட்டு பரலோகத்தை அசைத்து கொண்டு இருக்கிறேன். பரலோகம் அசையும், பாதாளம் நடுங்கும், விக்கிரக தோப்புகள் விழுகும், தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரும், உலர்ந்த எலும்புகள் எழும்பி வரும், இந்த ஆலயம் நிரம்பி வழியும். அப்பொழுது நீங்கள் பார்க்கிற மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை பார்க்கும்படியான ஒரு எழுப்புதலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. 1000 நாள் வெளியில் இருப்பதை விட தேவனோடு இருக்கிற நாட்கள் மேலானது. அதனால உங்களுடைய வாழ்க்கையிலையும் மேலே ஏறி வாங்க, லிஃப்டப் ஆகுங்க, உயர்ந்த இடத்துக்கு வந்து பரலோகத்தை நோக்கி அபயமிடுங்க. ஒரு நிமிஷத்துல மோசேக்கு எல்லா கற்பனையும் கொடுத்தவர் அனுப்பியிருக்கலாம்ல. ஏன் 40 நாள் உட்கார வச்சுட்டார்? பிரகாசம் அடையணுமா? உட்கார்றா. சும்மா அங்கே போய் ஆரனோடையும் அவனோட இவனோட ஓரியாண்டு கிடக்காது, இங்கேயே உட்கார், நான் உனக்கு எல்லாம் சொல்லித்தரேன்னு உட்கார வச்சுட்டார். இவர் அவரை பார்க்க, அவர் இவரை பார்க்க, 2 பேரும் பார்க்க கருப்பாக இருக்கிறவன் செக்கச்செவேர்னு மாறிட்டாங்க. கைகளை தட்டுங்க. இறங்கி வந்தா பூரா போயிலும் சொல்கிறேன், அடா தலையை மூடுறா, உன்னையால் பார்க்கவே முடியல, போகிறப்ப கருப்பாக போனா, வர்றப்ப பயங்கரமாக பிரகாசமாக இருக்கிறேன், முகத்தை மூடு. அதே பிரச்சனை. தேவன் எங்களோடு பேச வேண்டாம், நீயே பேசுனா போதும்டா அப்பா, உன் முகமே இவ்வளவு பயங்கரமாக இருக்குன்னா அவர் எப்படி இருப்பார்? யோசித்து பாருங்க. இந்த பிரகாசம் எங்கே கிடைச்சிச்சு? எங்கே கிடைச்சிச்சு சொல்லுங்க. இப்போ நம்ம பிரகாசம் வேணும்னா எங்கே போகிறது? 4 சோப்பு போட்டு தேய்ச்சா பிரகாசம் வந்துடும் பிரதர். அதுக்கு தான் இங்கே அழகு நிலையம்லாம் வச்சுருக்காங்க. அங்கே போனால் அந்த பிரகாசம்லாம் குளிச்சுச்சுன்னா போயிடும், குளிச்சா போயிடும். நம்ம அப்பா கொடுக்குற பிரகாசம் குளிச்சாலும் போகாது, உருண்டாலும் போகாது, பிறண்டாலும் போகாது, எப்பொழுதுமே லைவாக இருக்கும். பைகளை தட்டி சொல்லுங்க, லைவாக இருக்கும், எங்கே போனாலும் இருக்கும். பார்க்குறவங்களாம் கிளாரிட்டியாக சொல்லுவாங்க, முகக்கலையை மாறிடுச்சியா. தானியேல் சாப்பிட்டதெல்லாம் மரக்கறி,
ஆனால் அவன் முகம் மட்டும் எப்படி இருக்குது தெரியுமா? பிரகாசமாக இருக்குது. எங்களை கேட்குறாங்க, இவன் சாப்பிட்டதெல்லாம் என்னடா, நம்ம சாப்பிட்டதெல்லாம் இப்படி இருக்குது, இவன் சாப்பிட்டது மட்டும் வித்தியாசமாக இருக்கும் போல இருக்கு, முகமே மின்னுதேடா. அப்போ ஸ்தேவான் பந்தி விசாரிப்புக்காரங்க, சமையல்காரன். ஆனால் அவன் பரலோகத்தை பார்த்தா அவன் முகத்தை ஒருத்தனாலையும் பார்க்க முடியலங்க. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். இதெல்லாம் எழுதியிருக்குல்ல, பெரியவர் இருக்கிறனால தானே. சரி, நிறைய காரியத்தை பேச டைம் ஆயிடுச்சு. தாகோனுக்கிட்ட கொண்டு போய் நம்ம உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறேன். யார் பெரியவர்? ஹலோ, உன் பெட்டியை தூக்கிட்டு போ உள்ள. முதல்ல உன் பெட்டிக்குள்ளே தாங்க அபிஷேகம் இருக்குது, உன் பெட்டிக்குள்ளே தாங்க மண்ணா இருக்குது, உன் பெட்டிக்குள்ளே தாங்க கோல் இருக்குது. மூணையும் தூக்கிட்டு நீ எங்கே வேணாலும் போ, எல்லாம் தொப்பு தொப்புன்னு விழுகும். கைகளை தட்டி, பெரியவர் உனக்குள்ளே, பெரியவர் உனக்குள்ளே. தாகோன்கள் விழுகும் என எழுதி வைத்துக்கொள். நீ போகிற இடத்துல தாகோன் விழுகும். நான் விளக்கமாக பேச விரும்பல. மந்திரவாதிகள் எல்லாம் பவுலுக்கு முன்னாடி கொண்டு வந்து மந்திர புத்தகத்தில் சுட்டெரிக்கிறேன். எல்லாம் எரிச்ச 50,000. அதோடைய வேலிட்டி எவ்வளவு தெரியுமா? 50,000. சொல்றேன், இவங்க தான் கர்த்தருடைய ஊழியக்காரன், இவங்க முன்னாடி நம்மளால நிக்க முடியல. புத்தகத்துல கட்டளை எரிச்சிட்டு உடியாடான. கைகளை தட்டுங்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். பவுலின் தேவன் பெரியவர், உடன்படிக்கை பெட்டியின் தேவன் பெரியவர். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி தாகோன் விழுந்தது. பவுலுக்கு முன்னாடி மந்திரவாதிகள் முகங்குப்புற விழுந்தார்கள், எல்லாவற்றையும் சுட்டெரித்தார்கள். அங்கு கர்த்தரே தேவன் பெரியவர் என்பது கர்த்தர் திருஷ்டாந்தரப்படுத்தினார். ஒரு கோலியாத்து 40 நாளா இஸ்ரவேல், சமஸ்த இஸ்ரவேலை கள்ளங்கட்டிக்கிறான். அப்படியே பார்த்தா சுனாமி மாரி அவன் வந்து நின்று எல்லாம் ஓடுறான், உண்றான். எல்லா பேரும் வீரர்கள்லாம் இருக்கான், பயங்கரமான வீரர். ஆனா ஒருத்தன் வந்தேன் அங்கிருந்து, பட்டயம் ஈட்டில ரசிக்காதுரா, எங்க அப்பா ரசிப்பாடுறாண்ட. நீ உன் பட்டயத்தை நம்பி வர்ற, உன் ஈட்டியை நம்பி வர்ற, உன் கேடயத்தை நம்பி வர்ற, உன் முன் அனுபவத்தை நம்பி வர்ற, உனக்கு இருக்கிற பின்னணியை நம்பி வர்ற, உன் புஜபலத்தை நம்பி வர்ற. ஆனால் நானோ நீ நிந்திக்கிற கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் வருகிறேன். இன்னைக்கு உன் தலையை நான் துண்டிக்கிறேன், இன்னைக்கு நாய்களுக்கு உன் தலைகளை நான் போடுகிறேன்னு சொல்லி சொன்னதை கர்த்தர் செய்ய வைத்தாரு. ஒரு நொடியில இஸ்ரவேல் பாளையமே ஆர்ப்பரிக்கும்படியாக கோலியாத்தை தாவீதினுடைய காலடியில கர்த்தர் வெல பண்ணினாரு. பட்டயத்தினால் தலையை வெட்ட பண்ணினாரு. அங்கு கர்த்தரே தேவன் என்பதை, இதோ பெரியவர் என்பதை தாவீது திருஷ்டாந்தரமாய் நிரூபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். கோலியாத்து உனக்கு முன்னாடி விழுவான். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தாகோன் உனக்கு முன்னாடி விழுவான். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. மந்திரவாதிகள் உனக்கு முன்னாடி விழுவான். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. காரணம், உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் எப்படிப்பட்டது தெரியுமா? யோனாவிலும் அவர் பெரியவர், தேவாலயத்திலும் அவர் பெரியவர், சாலமோனிலும் அவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம்.